சண்டே மார்னிங் என்னோட ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சீக்கிரமா எழுந்துட்டேன். எங்க அம்மா ரொம்ப அருமையா தோசை வாத்துட்டு இருந்தாங்க. எனக்கு நெய் தோசை தான் ஃபேவரைட். உங்களுக்கு எந்த தோசை பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நல்ல 4 தோசை லபக் லபக்குன்னு சாப்பிட்டு, நேத்து நான் காய்ச்சிருந்த எண்ணெய் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போயிருந்தேன். பெங்களூர் கிளைமேட்ல நெய் ஆயிருக்கும்னு நெனச்சேன். ஆனா இல்ல, செம்ம கோல்ட் கலர்ல அழகா இருந்துச்சு. சரி, ஈஸியா வடிகட்டிடலான்னு ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து வேலைய ஆரம்பிச்சேன். ஃபுல்லா முடிச்சுட்டு இப்படி பிரஸ் பண்ணா அதில இருக்கிற ஆயில் கூட கிடைச்சிரும். மிச்சமான இலைய விசாட்டிடலாம். இல்லைன்னா அரைச்சிட்டு தலையில கூட தடவிக்கலாம். 1/2 லிட்டர் எண்ணெயில இந்த பாட்டில் ஃபுல்லா எனக்கு கிடைச்சது. 11:30க்கு மீட் பண்ணலான்னு என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா வீட்லயே 11 ஆயிடுச்சு. ஸோ மெட்ரோக்கு அர்ஜென்ட்டா ஓடினேன். ட்ரெயின்ல வீடியோ எடுக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துட்டே போனேன். ஆனா என் ஃப்ரெண்ட் இன்னும் வந்திருக்கல. ஸோ ரோடு, பூ, ஃபுட்பாத் அப்படின்னு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஒரு வழியா வந்துட்டா. இவ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவ பேர் கீர்த்தனா. ஹாய் சொல்லுன்னு சொன்னா காத்துலயே மிருதங்கம் வாசிச்சுட்டு இருந்தா. சரி, ஃபர்ஸ்ட்டு சோறு தான் முக்கியம்னு பாஸ்தா சாப்பிட போனோம். ஷாப்பிங் ஸ்ட்ரீட்க்கு இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் ஆகும். ஆனா ஆட்டோ 150, 200 கேட்பான்னு நாங்களே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இதான் பெங்களூர் போஸ்ட் ஆஃபீஸ். அழகா இருக்குல்ல? வெளிய போஸ்ட் பாக்ஸ் பார்த்து யோசிச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட்டா எப்போ ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணேன்னு கூட ஞாபகம் இல்ல. நீங்க யாராச்சும் இன்னும் லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணுவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பக்கத்துலயே ஒரு கோல்கப்பா கடைய பார்த்தேன். விடுவோமா? குளும் குளும்னு 2 பானிபூரி இறக்கினோம். இந்த டே ரொம்ப பெருசா போனதுனால பார்ட் 2க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. டாடா, பை.